வருவது பாயிரப்படலம். பாயிரப்படலத்தில் புராணங்கள் தோன்றிய பின்னணி வரலாற்றை கச்சியப்பர் விரிவாக உரைக்கிறார். பூவுலகில் அவ்வப்பொழுது அறச்செயல்கள் குறைந்து பாவங்களையே அறமென்று கொண்டாடும் நிலை ஏற்படுவதுண்டு. அத்தகைய ஒரு காலகட்டத்தில் அவனியில் அறமெல்லாம் அருவினை என நீக்கி பவநெறி அறமென்றே பற்பலரும் செய்ய புவனமது உண்டோனும் போதனும் அது காணாச் சிவனருளால் அன்றி தீர்கிலது இது என்றார். பூமியை உண்டவனாகிய திருமாலும் பிரம்மனும் சிவபெருமான் திருவருளே அந்த நிலையை மாற்ற இயலும் என தீர்மானித்தனர். இந்திரன் முதலான தேவர்களுடன் திருக்கையிலைக்கு சென்று ஈசனிடம் முறையிட்டனர். அவனுடைய திருவருளின்படி திருமாலே வியாசராக அவதரித்து வேதங்களை 4ஆக வகுத்து கொடுத்தார். அத்துடன் வேதங்கள் கூறும் நீதிகளை விளக்கும் 18 புராணங்களையும் இயற்றினார். சிவபுராணங்கள் 10. அவற்றுள் ஸ்காந்த மகா புராணம் மிக பெரியது. அப்புராணத்தின் சிவரகசிய காண்டம் என்ற பகுதியில் உள்ள 6 காண்டங்களை கச்சியப்பர் தமிழில் இயற்றினார். உபதேச காண்டம் என்ற பகுதியை கோனேரியப்ப முதலியார், ஞான வரதோதயர் ஆகிய இருவரும் தனித்தனியே தமிழில் இயற்றியுள்ளனர். கச்சியப்ப சிவாச்சாரியரின் கந்த புராணம் 10,345 செய்யுள்களால் இயற்றப்பட்டது.